ஹேலோங்க. இன்னைக்கு நம்ம தேங்காய் ஃபெஸ்டிவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்னோட சிஸ்டரோட சேனல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். எல்லாரும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அது ஒரு ஃபுட் சேனல், அது ஒரு ஃபுட் vlog சேனல். ஸோ எல்லோரும் போய் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள். இது என்னோட சீனியரோட கூட பிறந்த அக்காவோட சேனல். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் மறந்துடாமல் எனக்காண்டி தயவு செஞ்சு போய் விசிட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணணும், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம தேங்கோட ஃபெஸ்டிவல் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 20 போன பால்டன் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா மியாவும் ஜிமினும் ஒரு வழியாக பிக்கப் ஆகிருப்பாங்க. ஸோ இப்படியே தான் ஒரு 3 months போயிருக்கோம். லூனா ஒரு வாரம் அங்கே இருக்கிறது, ஒரு வாரம் இங்கே இருக்குது அப்படின்னு மாறி மாறி போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 20. இப்போ அப்படியே வாயனுக்கு வந்து ஒரு கால் வருது. அதுவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான். மேம் 3 months ஆயிடுச்சு, உங்களோட ரிப்போர்ட்டை நீங்கள் இன்னும் வாங்கிட்டு போகல. ரிப்போர்ட்டா? நான் எப்போங்க ஹாஸ்பிட்டல் வந்தேன்? என்ன மேம் மறந்துட்டிங்களா? ஒரு வாட்டி நீங்கள் கீழே விழுந்து அட்மிட் ஆனீங்களே. ஆமாம், அது 3 monthsக்கு முன்னால்லம்மா. ஆமாம், அந்த ரிப்போர்ட் நீங்கள் இன்னும் வாங்கிட்டே போகலையா? அது இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. எங்களுக்கு நிறைய பெண்டிங்ஸ் இருக்குது மேம். ஸோ வந்து வாங்கிட்டு போயிருங்க. ஓகே, நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லூனா வந்து தேங்க கூட தான் இருக்கா. ஸோ அதனால் வேணும், சரி நீங்கள் லீவு தானே போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு கிளம்பி அப்பாட்டுக்கு யார்கிட்டையும் சொல்லாமல் அப்பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டா. போய் அங்கே ரிசப்ஷனில் கேட்குறா, நான் வயன் என்னோடய ரிப்போர்ட்டை நீங்கள் வாங்க சொல்லி கால் பண்ணியிருந்தீங்களே. 1 செகண்ட் மேம். மேம் உங்களோட ரிப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி அப்படியே திறந்து பார்க்குறா. அதுவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்துருப்பா. வெளில வந்து அப்படியே திறந்து பார்க்குறா. பார்த்தா அதில் அபார்ட் ஆன மாதிரி போட்டிருக்கு. எனக்கு ஒன்றும் புரியலை. நான் எப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், எனக்கு எப்போ அபார்ஷன் ஆச்சு, இது எப்போ நடந்தது அப்படின்ட்டு மறுபடியும் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய், இங்கே பாருங்கள், என்னை டாக்டர், என்னை எந்த டாக்டர் பார்த்தாங்களோ அவங்கள நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்னை அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போகிறீங்களா? மேம் ஓகே, பட் நீங்கள் எதுக்கு இப்போ இவ்வளோ சீரியஸ் ஆகிறீங்க? உங்களுக்கு எதாவது ப்ராப்ளமா? இல்லை அதெல்லாம் இல்லை, ஃபஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணோம், அப்போ தான் நான் நார்மலாவேன். ப்ளீஸ் என்னை உங்ககிட்ட கூப்பிட்டு போங்க. ஓகே மேம் ரிலாக்ஸ் ஆகுங்க, கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ட்டு வாயினே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த டாக்டர் வராங்க. வந்து, நீங்கள் வாயன் தானே? ஆமாம் டாக்டர், உங்ககிட்ட கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அன்றைக்கி நான் உங்ககிட்ட அட்மிட் பண்ணும்போது, அதாவது நான் அட்மிட் ஆகும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேனா? எஸ் வாயன், உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் இதை பற்றி சொன்னனே, அவர் உங்ககிட்ட சொல்லலையா? பட் ஆனால் அவர் ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணார்மா. எனக்கே இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. நீங்கள் பொழைச்சிட்டிங்க, பட் உங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் பாவம் உங்கள் ஹஸ்பண்ட்லாம் ஒரு மாதிரி துடிச்சு போயிட்டார். அவர்லாம் கிட்டத்தட்ட 2 நாளாக சோகமாக தான் இருந்தார். உங்ககிட்ட இதை பற்றி அவர் சொல்லலையா? என்ன? அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கேன், அப்படி தானே? ஏன் உங்ககிட்ட சொல்ல? என்ன, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் டாக்டர் ப்ளீஸ். நான் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்து தானே? ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க, ஆனால் அபார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகி ஜஸ்ட் ஒரு 45 days இருந்திருக்கும். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு வான் வெளில வர. அவளுக்கா அழுகையாக வருது. அப்படியே வகுத்தை தொட்டு பார்க்குறா. தேங்க்கிட்ட அடிக்கடி சொல்லியிருப்பாள்ல, என் வகத்தில் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குது, ஏதோ என்கிட்டேருந்து பிரித்த மாதிரியே இருக்குது, எனக்கு மனசெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ சோகமாக ஃபேஸ் வந்து ரியாக்ஷன் மாறி இருக்கும். அவளுக்கு அப்போ புரியலை, இப்போ புரியுது. அப்படியே உட்காந்து அழுதுட்டுருக்கா. கரெக்டாக தான் கால் பண்ணுறான், அட்டன் பண்ணவே இல்லையே. அப்படியே உட்காந்து அழுதுட்டு மியாவுக்கு தான் கால் பண்ணி, மியா எங்கே இருக்க, எங்கிட்ட இருக்க? என்னாச்சு வயன், ஏன் அழுகிற? இப்போ எதுக்கு நீ அழுகிற? நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, எனக்கு கூட்டிகிட்டு போ, எனக்கு வழி தெரியல மியா. என்னடி சொல்கிற? வழி தெரியலையா? உன் வீட்டுக்கு உனக்கு வழி தெரியலையா? தெரியலடி, எனக்கு எதுவுமே தெரியல. ஒரே மாட்டிக்கு அதை கூட்டிகிட்டு போடி. சரி எங்கே இருக்க நீ ஃபஸ்ட்டு? நான் சிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போ ப்ளீஸ். தேங்கிட்ட சொல்லாத சரியா, வந்து கூட்டிகிட்டு போ. சரி அப்படின்ட்டு அவளும் காலை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறா. ஆக்சுவலாக ஜிம்மன் கூட டேட்டிங் வந்திருப்பா போல். ஜிம்மன் கேட்குறான், எங்கடி போகிற? நம்மளே இப்போ தான் டேட்டிங் வந்திருக்கோம், எங்கே போகிறப்போ? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்டா. என்ன ப்ராப்ளம்? நான் வரவா? அதெல்லாம் நீ வர வேண்டாம், நீ இரு, நான் போயிட்டு வரேன். வயனுக்கா ப்ராப்ளம்? உனக்கு நம்பிட்டு தான் நீ இப்படி ஓடுவ, அப்போ வயனுக்கா? சாமி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேங்கிட்டு எதுவும் சொல்லிகிட்டு இருக்காத, வாங்கி முடிட்டுரு அப்படின்ட்டு மியாவும் வேகமாக கார் எடுத்துகிட்டு வரா. வயன் அங்கே உட்காந்து அப்படியே பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கா. மியா வந்து, வயன் இங்கே பாருடி, என்னடி ஆச்சு? மியா வந்துட்டியா? வந்துட்டேன்டி. என்னடி ஆச்சு? என்ன ஆச்சு? யார் என்ன சொன்னான்?
மியா அப்படின்ட்டு கட்டி பிடிச்சி வைக்கிற அப்பாவை கையில் இருக்க அந்த ரிப்போர்ட் வந்து கீழே விழுகுது. அதை மியா பார்த்து புரிஞ்சுக்கிட்டா. சரி தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அவளுக்கு புரிஞ்சு போச்சு. வயன் வயன் அப்போ உனக்கு வயன் அப்போ உனக்கு தெரியுமா மியா எனக்கு அப்பாட் ஆயிடுச்சுன்னு? தெரியும்டி, தேங்க்ஸ் சொன்னான். ஆனால் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். பட் உங்ககிட்ட இப்படி தெரிய வரும்னு நான் எதிர்பார்க்கல. அப்போ நீயும் என்னை ஏமாத்திட்டில்ல? நீயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி கேட்டேன். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குடி, என் உடம்புலேருந்து ஏதோ ஒன்று எடுத்த மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு ஃபீல் இல்லை அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன். நீ சொல்லியிருக்கலாம்ல. உலகத்தில் ஒரு குழந்தை இருந்தது, ஆனால் செத்து போச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல. என் பக்கத்தில் 2வது ஒரு குழந்தை இருந்ததே எனக்கு தெரியாமல் போச்சுடி. அதை நான் உணரக்கூட இல்லை. நான் அது அம்மா தானே, எனக்கு உணர்வு இருக்கும்ல. அதை நினச்சி 2 சொட்டு கண்ணீர் விட்டால் தானே என் மனசு ஆறும். நீ அப்போவே சொல்லியிருக்கலாம்ல. நான் கொஞ்சமாவது சந்தோஷமாவது ஃபீல் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சந்தோஷம் கூட எனக்கு கிடைக்காம என் குழந்தைய விட்டு போயிடுச்சு. அதை ஏன்டி என்கிட்ட மறைச்சது? ஏன் குழந்தை என்கிட்ட நீங்கள் ஏன் மறைக்கணும்? இது நான் சுமந்தேன், எதுக்கு நீங்கள் என்கிட்ட மறைக்கணும்? எதுக்கு மறைக்கணும்? அதை தேங்க ஏன் மறைக்கணும்? ஏன்டி இப்படி பேசிகிட்டு இருக்க பார்த்தியா? இந்த மாதிரி நீ பேசுங்கிறதுக்காண்டி தான் நீ தேங்க உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னான். புரிஞ்சுக்கோவா? நீ எல்லாம் உன் நல்லதுக்காண்டி தான். அதை சொன்னால் உன்னால் தாங்க முடியாதுங்கிறது அவனுக்கு தெரியும், எனக்குமே தெரியும் உன்னை பற்றி. கண்டிப்பாக நீ ஏற்றுக்க மாட்டே அப்படிங்கிறது. நீ ப்ரெக்னென்ட் ஆயிடுவ அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் அதை சொல்லலைடி. புரிஞ்சுக்கோடி, எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டி நாங்கள் பண்ணோம். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லதுக்கு பண்ணோம், இல்லதுக்கு பண்ணிட்டு போங்கிட்டு. என் குழந்தை என்னை விட்டு போனது அது கடவுளோட விருப்பம். அதை நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. நான் அப்போவுமே எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு இருந்திருப்பேன்ல. இப்போ எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேனே எனக்கு தெரியல. எனக்கு அது எவ்வளோ கில்ட்டியாக இருக்குது. என் குழந்தை அம்மா தன்னை நினச்சி அழுகலையேன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். என் குழந்தை போச்சு. என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தை வேணுமே. ஆனால் என்ன பண்ணுவேன்? இப்படி போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றும் புரியல. என் குழந்தை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்படியே வாயின் பைத்தியம் மாதிரி உட்காந்து அழுகிறா. மியாக்கா அவளை எப்படி ஹேண்டில் பண்ணனே தெரில. அவளால் சத்தியமாக முடியலன்னா வாயின் அப்படி அழுதுட்ருக்கா. உடனே என்ன பண்ணுறானா, டேங்க்கு தான் கால் பண்ணி, டேங்க் சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வாயேன். ஏன் என்னாச்சு? கொஞ்சம் வார்த்தையும் எமர்ஜென்சி. ஒரு நிமிஷம் இரு. அழுகிறது யார்? வாயனா? ஆமாம். அப்போ அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணி ரிப்போர்ட் வாங்க கூப்பிட்ருக்காங்க. வந்தா ரிப்போர்ட்டை வாங்கினா பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு போச்சு. பயங்கரமாக அழுகிறா. எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கே தெரியலை. நாளைக்கு திருன்னு முடிச்சிட்ருக்கேன். தயவு செஞ்சு வந்து ஏதாவது பண்ணு, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறா. தேங்க் அடுத்த செகண்டுக்கு லேட் பண்ணாமல், லூனாக்கும் இன்றைக்கி லீவு தான், அவள் தேங்கோட மடியெலாம் படுத்துருந்துருப்பா. உடனே அவளை தூக்கி அவங்களோட தேங்கோட அம்மாட்ட கொடுத்து, இவளை பார்த்துக்கோமா அப்படின்னு கடற்கடன் அவனும் கார் எடுத்துகிட்டு நேராக வாயனை பார்க்க தான் வரான். ஸோ வாயனமே இங்கே உட்காந்து அழுதுட்ருக்கா. அவள் பயங்கரமாக அழுகிறா. தலையில் அடிச்சு அழுதுட்ருக்கா. தேங்க ஒன்றே போய் அவனோட கையை பிடிச்சி, போயிட்டு ஒன்னடி பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணிகிட்ருக்க? வா, உன்னை எதிர்பார்த்து காத்துட்ருந்தேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட இருந்தே என் குழந்தை எனக்கு இருந்தது அப்படிங்கிறத நீ மறைச்சிருப்ப. சொல்லுத்தையும் எப்படி உனக்கு தோணுச்சு? அதை கொஞ்சம் கூட உறுத்தலை. இவகிட்ட போய் நம்ம இதை மறைக்கிறோமே அப்படின்னு கொஞ்சம் கூட உனக்கு தோணலை? கில்ட்டியாக ஃபீல் பண்ணல நீ? ஏன்டா அப்படி பண்ண? எதுக்கு என்கிட்ட என் குழந்தைய மறைச்ச? எதுக்குடா மறைச்ச? நிறுத்துடி. நீ கூட தான் லூனா என்கிட்ட இருந்து மறைச்ச. எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு நீ தான் என்கிட்ட தெரியப்படுத்தலை. அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அது நீ கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தியா? இப்போ நீ ஃபீல் பண்ணுறிய உன் வகத்தில் இந்த குழந்தை ஒண்டி விட்டு போயிடுச்சுன்னு. அது உனக்கு மட்டுமா குழந்தை? எனக்கும் தான் குழந்தை. என் குழந்தை தானே? சொல்டி, என் பிள்ளை தானே அது. ஆமாம், இதெல்லாம் சந்தேகம் உனக்கு இல்லை. நீ சந்தேகம் வரப்படுவியா? அது உன் குழந்தை தான். என் குழந்தை தானே? அப்போ எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? உனக்கு வலிக்கிறத விட எனக்கு பயங்கரமாக வலிச்சது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் அடி தெரியும். இப்போ உன் கஷ்டம் என் கஷ்டம் நான் பிரித்து பேசணும்னு நினைக்காத. நீ கஷ்டப்படுவ அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஏன்னா என்னால் அதை பார்க்க முடியாதுடி. இப்படி உட்காந்து அழுதுட்டுருக்கேன், இதே என்னால் பார்க்க முடியல. தயவு செஞ்சு அழுகாத. முடிஞ்சு போனது தான். இன்னொரு குழந்தை வேணா சொல்லு, நான் வேணா தரேன். எப்படி பேசிகிட்டு இருக்க தயம்?
நீ மனுஷன் தானா? என் மிருகம் மாதிரி பேசிகிட்டு இருக்க. அறிவில்லை உனக்கு கொஞ்சம் கூட? நான் இங்கே என் குழந்தைய தொலைச்சிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ என்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? என் குழந்தைங்கிறது என்னோட உரிமை. நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். நீ சொல்லாம விட்டுட்ட. நீ தப்பு பண்ணிட்ட தயாங்க அப்படின்னு தேங்கிட்ட பேசாமல் மியாக்கிட்டையும் பேசாமல் பாட்டுக்கு விறுவிறுன்னு நடந்து போயிட்டுருக்கா. தேங்க் போய் பிடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பஸ் ஏறி போயிட்டா தேங்கா. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அவனுக்கு கோவத்தில் ரோட்டில் கத்திட்டு இருக்கான். அதுக்குள்ளே ஜிம்முன்னு வந்திருப்பான். ஜிம்முன்னு மியா பார்த்து, இதுக்கு தான் சொன்ன முதல்ல என்கிட்ட சொல்லிட்டு போனேன், என்கிட்ட ஏண்டி சொல்லாமல் வந்த? இப்போ அதுவாடா பிரச்சனை. அங்கே பாரு, அவன் பைத்தியம் மாதிரி இங்கே கத்திட்டு இருக்கா. போஸ்ட்டு அவனை போய் சமாதானப்படுத்து. ஆமாம், இதுக்கடுத்து அவனை எங்கிட்ட போய் சமாதானப்படுத்துறது? அவன் ஒரு பக்கம் அழுதுட்டு போகிறா, இவன் ஒரு பக்கம் கத்துறான். என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பாவம் ஜிவனும் மியா வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுன்னு அவங்க 2 பேருக்கு சத்தியமாக தெரில. தேங்க ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தா முடியல. வயன் எங்கே போனானே தெரில. ஒரு வழியாக தேங்க சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் தேங்குமே கஷ்டமாக தானே இருக்கும். என்னதான் இருந்தாலும் அவனோட குழந்தையும் தானே. ஸோ அதனால் அவனும் என்னடா பண்ணுறது நான்? சரிடா விட்றா, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இதுக்கடுத்து அதையே பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இதுக்கடுத்து ஆக போகிற வேலையை பாரு. ஃப்ரீயாக இரு, அவ்வளோதான் சொல்லுவேன். டேக்கர் மச்சான், லூனா இருக்கா, லூனாவை பார்த்துக்கோ. லூனா கிட்ட எதையும் காட்டிக்காத, புரியுதுல்ல? புரியுது. மியாவை கொஞ்சம் நான் சொல்லிட்டேன், வாயனை தேடி தான் போயிருக்கா, சரியா? சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜிம்முன்னு காலு. என்னடி வாயனை காணோண்டா? என்னடி சொல்கிற? வாயனை காணுமா? ஆமாம், வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. வாயனை காணும். ஜிம்மன், எனக்கு பயமாக இருக்குது ஜிம்மன். ஷோ சரி இருடி, தேங்கிட்ட எப்படி சொல்கிறது? என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படா தெரியும்? வாயனை காணோண்டா, எனக்கு பயமாக இருக்குது ஜிம்மன், நீ வா ஜிம்மன். சரி இரு அப்படின்ட்டு காலை கட் பண்ணுறான். தேங்க வந்து கேட்குறான், என்னடா ஆச்சு? அது அது மச்சான், மியா தான் கால் பண்ணா. என்ன சொன்னா? ஒயின் ஓகேவா? ஒயின் சாப்பிட்டாளா? இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காளாம்? டே அது தேங், என்னடா என்னாச்சு அவளுக்கு? என்னடா ஆச்சு அவளுக்கு? என்னாச்சு சொல்லுடா, சொல்லி தொலை, சொல்கிறா என்னாச்சு? அவளை காணுமாண்டா? என்னடா சொல்கிற? எனக்கு காணுமா? எங்கடா போனா? நீ பதட்டப்படாதடா, நம்ம போய் அவளை தேடலாம். எங்கடா போய் தேட? இப்போ அவளை காணுமா? டே வாடா நம்ம போய் தேடலாம் அப்படின்னு அவனை எங்கேயோ கூப்பிட்டு போகிறானுங்க. போய் பார்த்தா வீட்டுக்கு போகிறாங்க. மியா உட்காந்து அழுதுட்டுருக்கா. ஜிம்மன் எனக்கு காணும் ஜிம்மன். எங்கே ஜிம்மன் போயிருப்பா? தயம் எங்கடி போயிருப்பா? அதான் எனக்கும் புரியல. என்னோடய வீட்டுக்கும் கால் பண்ணி கேட்டுட்டேன், அங்கேயும் வரல. வேறு எங்கே போயிருப்பா தெரியலையே. மணி என்னடா? மணி நைட்டு 1 போகுதுடா. நேரத்துக்கு அவன் எங்கடா போயிருப்பா அப்படின்னு எல்லோரும் சுற்றி தேடுறாங்க. வாயனையாக காணோமே காணோம். ஒரு வழியாக இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டான். தேங்க போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறான். அங்கே அவரா, எப்பா மிஸ்ஸிங் கேஸ்லாம் 24 ஹவர்ஸ் கழிச்சு தான்ப்பா நாங்கள் எடுத்துப்போம், அது வரைக்கும் மிஸ்ஸிங் கேஸே எடுத்துக்க மாட்டோம்ப்பா, வேறு எங்கேயா போயிருப்பாங்க, போய் தேடி பாருங்கன்னா அவன் அங்கேயே கத்திட்டு இருக்கான். எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நான் நினச்சிருந்தா அவனை இந்த வேலையை விட்டு தூக்கிடுவான்டா, ஏன்ட்டு இப்படி பேசுறியா அப்படின்ட்டு அங்கேருந்து கத்திட்டு இருக்கா. போலீஸ்காரங்களாம் அவனை பிடிச்சி வெளில தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. ஜிம்முன்னு தான், சார் விடுங்க சார், சாரி சார், ஏதோ ஒய்ஃபை காணோம் அப்படிங்கிற கோவத்தில் கத்திட்டான். ஒய்ஃப்னா வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்தான், எக்ஸ் ஒய்ஃப் தானே, அதுக்கு இந்த கத்திட்டு இருக்கான். ஏதோ பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி பாவம் பார்த்து விட்டுறான். இல்லைனா உள்ளே தூக்கி போட்டு அவ்வளோதான் லாடம் கட்டியிருப்பேன். ஒழுங்காக கூட்டு போப்பா வீட்டுக்கு. சரி சார், நான் கூட்டு போகிறேன் சார் அப்படின்ட்டு ஒரு வழியாக தேங்க அங்கேருந்து இழுத்துட்டு வரான். அவனால் முடியல. உடனே ஜங்கு கால் பண்ணி, மச்சான் நீ வாடா, அவனை சமாளிக்கவே முடியலடா, ரொம்ப பண்ணுறான்டா. என்னடா பண்ணுறான்? டே எனக்கு காணோண்டா, அவன் துடிக்கிற துடி இருக்கே, அம்மா செத்துருவான் போலடா, வந்து தொலைடா, இருடா நானும் வரேன் அப்படின்னு அவனும் வந்துட்டான். டே சொன்னா கேள்றா, காலைல தேடிக்கலாம்டா, அவங்க இங்கே தான் இருப்பாடா. எனக்கு இப்போ வாயின் வேணும், அவளெலாம் தேடியே தீருவேன். அவள் எங்கே போனா இல்லை எங்கே இருக்காளன்னு தெரியாதுடா, இப்போ எனக்கு வேணும்டா. டே என்னடா சின்ன குழந்தை பொம்மையை கேட்டு அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? ஆமாம், எனக்கு என் வாயின் வேணும். அவளை பார்த்தா தான் நான் அமைதியாக இருப்பேன். அவளை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. அவள் எங்கே இருக்கான்னு தெரியாமல் எனக்கு மண்டை அப்படி பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. டே வீட்டில் உன் அம்மா பயப்படுறாங்கடா, உனக்கு ஒரு குழந்தை வேற இருக்குடா. டே என் குழந்தை நல்லா தான் இருப்பா, என் அம்மாவும் நல்லா தான் இருக்கும், எனக்கு அது தெரியும். எனக்கு இப்போ அவங்க 2 பேரை பற்றி கவலை கிடையாது. எனக்கு என் வாயின் வேணும், அவள் வேணும். என்னடா இவன் இப்படி கேட்குறான்? டே இதைத்தாண்டா அவன் ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்ருக்கான். நான் எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் தான் உனக்கு கால் பண்ண. நீ என்ன பண்ணுறது என்னையே பார்த்து கேட்குற, சமாளிடா. ஐயோ
தேங்கு புரிஞ்சுக்கோ தேங்கு. நம்ம கண்டுபிடிக்கலாம்டா. தேடிட்டு தான் இருக்கோம். நம்ம பசங்க எல்லாரும் தேடிட்டு தான் இருக்காங்க. சுகா, ஜேகே, ஜெஹோப் எல்லாரும் தேடிட்டு தான்டா இருக்கான். புரிஞ்சுக்கோடா. ஜின்னு நல்லா உட்காந்து தேடிட்டு தான்டா இருக்கான். இருடா. டேய் எனக்கு வேணும்டா. இந்த போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறானுங்க. இருடா நான் போய் மறுபடியும் டேய் டேய் இரு வா 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 அப்படின்னு அவனை அங்கேருந்து இழுத்துட்டு வராங்க. ஸோ இப்படியே காலையில் விடிஞ்சிருக்கும். விடியிற வரைக்கும் தேடிட்டே இருக்காங்க. அப்போ தான் தேங்க் ஒரு சந்தேகம். ஒருவேளை அவ அன்னைக்கு மாதிரி அப்படின்னு அவனுக்கு தாட் வருது. இருந்தாலும் சேச்சே அப்போல்லாம் இருக்காது அப்படின்னு அவனே யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மியா கால் பண்ணி வா எனக்கு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்கிறான். அப்படியே எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட்டாக இது தேங்க் ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாட்டடா பை. பாய்.